ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை. குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 அக்டோபர் மாதம் 3ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷம், இன்று அமோகமாக இருக்கும் நாள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றிகளை காண்பீர்கள். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். நல்ல தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். அவசரப்படாமல் செய்யக்கூடிய எந்த காரியங்களும் உங்களுக்கு இன்று வெற்றியாக அமையும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேர்வார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். வியாபாரங்கள் லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை வந்து தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களால் உங்களுக்கு லாபங்கள் உருவாகலாம். புதிய கூட்டுத்தொழில் உருவாகுவார்கள். புதிய கூட்டாளிகள் உருவாகுவார்கள். மொத்தத்தில் தொழிலிலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய நாளாக இருக்கிறது. செலவுகள் வரும். அதற்கேற்ற வருமானங்களும் இருக்கும். குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெண்களால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் என்று அதை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதை கெடுக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருந்தால் அவர்களுடைய நல்ல மகிழ்ச்சியாக இந்த நாளை இனிய நாளாக கடந்து செல்லலாம். ரிஷபம், இன்று உங்களுக்கு திருப்திகரமான நாள். குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். உறவினர்களால் சிறு சங்கடங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். பெண் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசினங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். வேலை செய்யும் இடத்தில் வேலைப்பளு அதிகரிக்கும். அதற்கு காரணம் ரிப்பீட்டபிலிட்டி. அதாவது அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியம் செஞ்சு அது நினச்ச பலனை தரலைன்னு சொல்லிட்டு பரோட்டா சூரிய மாதிரி திருப்பி முதல்ல வந்து ஆரம்பிப்பீங்க. அதனால் ஒரு வேலையை திருப்பி செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அது வேலைப்பளு அதிகரிக்கும். அதற்கு ஒரே பரிகாரம், செய்கிற வேலையை கவனமாக ஃபோக்கஸாக அதை மட்டும் சிந்தித்து நிதானமாக செயல்பட்டிங்கன்னா இந்த வேலைப்பளுவை தவிர்த்து விடலாம். அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் தான் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய திறமை, ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அதனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையை நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுறதுனால உங்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களோட அந்தஸ்து உயரும். பெரும் புகழும் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். என்று நண்பர்களோடையும் வாழ்க்கை துணையோடையும் சில கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது பெருசாக ஒன்றும் இல்லை. வாக்குவாதங்களை தவிர்த்தாலே இதையெல்லாம் நீங்கள் தவிர்த்து விடலாம். ஆகவே இனிமையாக பேசி அவருடன் இனிமையாக பழகுங்கள். உங்களுக்கு இந்த நாள் இனிமையாக இருக்கும். மிதுனம், இன்று கவனமுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். ஏன்னால் உங்களுடைய விருப்பங்கள் இன்று நிறைவேறப் போகிறது. அது உங்கள் விருப்பங்கள் என்று நிறைவேறப் போகுது அப்படின்னா உங்களுக்கு தேவையான விருப்பங்களாக இருந்தால் அது உடனடியாக நிறைவேறும். தகுதிக்கு மீறிய அல்லது தேவையற்ற விருப்பங்கள் இருந்தால் அவையெல்லாம் நிறைவேறுவதற்கு சில சிரமங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள். பெண்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால் கவனமும் கண்ணியமும் தேவை. குலதெய்வ வழிபாடு மகிழ்ச்சியை தரும். உறவினர்கள் ஆளுமை அதிகரிப்பதால் உங்கள் விஷயத்தில் அவருடைய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் உங்களை சார்ந்திருப்பதால் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். எதிர்பாராத தனவரவு உண்டாகும். வீண் விமர்சனங்களை மனதில் தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் நீங்கள் பாட்டு செயல்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் இன்று வெற்றியை அடையலாம். வாழ்க்கை துணை உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருப்பார்கள். ஆகவே இருக்கின்ற ரணகலத்தில் உங்களுக்கு கிழப்பாக இருப்பது வாழ்க்கை துணை மட்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகம், இன்று மகிழ்ச்சியான நாள். இன்று உங்கள் திட்டங்கள், திறமைகளை செயல்படுத்துவதில் நிதானத்தை கடைபிடித்தால் உங்கள் காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும். எதிர்ப்புகளை தாண்டி நீங்கள் எல்லா காரியங்களையும் சாதிக்கலாம். இதுவரை செய்ய முடியாத செயல்களை கூட நீங்கள் செய்து இன்று வெற்றி காணப் போகிறீர்கள்.
நண்பர்கள் உங்களுக்கு உறவினர்கள் போல் உதவிகரமாக இருப்பார்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சில கவனங்கள் தேவை. குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து நீங்கும். ஆனால் குடும்ப அங்கத்தினர்கள், அதுவும் மிகவும் பெண்ணங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசு இனங்களில் முயற்சிகள் செய்தால் மட்டுமே வெற்றி பெறும் என்ற நிலைமை இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். ஒப்பந்தங்களில் நல்ல லாபங்கள் உண்டாகும். வியாபாரம், வணிகம் நல்ல லாபத்தை அடையும். தொழிலில் சில மாற்றங்களை அல்லது வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். நிதானமாக செய்யக்கூடிய எந்த காரியமும் உங்களுக்கு இன்று வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கைத்துறை உங்கள் மனமறிந்து நடப்பதால், உங்கள் இஷ்டப்படி நடப்பதால் உங்களுக்கு இன்று சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கும். கால் தரையில் இருக்காது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மம், செல்வாக்கான நாள் என்று உங்களுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றத்தை நிதானமாக செய்வீர்கள். அதனால் சில நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து உங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழிலில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். அதை செய்து முடித்து வெற்றியும் காண்பீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றினாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும். குடும்பத்தில் கண்டிப்பும் கராரையும் குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசு இடங்களில் எதிர்பார்த்த வருமானங்கள் வரும். வாழ்க்கை துணை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் உங்களை அணுகுவதால் அது உங்களுக்கு ஆதாயமும் தருவதால் அதை விமர்சிக்காமல் அதை அனுசரித்து செல்வது உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக மாற்ற உதவும். கன்னி, சந்தோஷமான நாள் என்று தேவையற்ற பேச்சினை குறைத்துக் கொள்வோம். பேச்சில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. நண்பர்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். குடும்ப அங்கத்தின் ஆரோக்கியத்தில் சில கவனங்கள் தேவை. உங்கள் விருப்பங்களை மாற்றாமல் ஏதேனும் ஒரு விருப்பத்தை தேர்வு செய்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று முனைப்புடன் செயல்பட்டால் உங்கள் விருப்பங்கள் என்று நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. தொழிலில் உங்கள் திட்டங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இன்று வெற்றி பெறுவீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும். சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். வாழ்க்கை துணை குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார்கள். அதான் என்று உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கிறது. துலாம், இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். உறவினர்கள், அதுவும் பெண் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாரமாக இருப்பார்கள். வசதி வாய்ப்புகள் பெருகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். தனவரவு உண்டாகும். வேற்றுமொழி பேசுவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். தொழிலில் எதிர்ப்புகள், அழுத்தங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் திறமையால் பேரும் புகழ் ஏற்படுவதோடு உங்களுக்கும் பேரும் புகழையும் வாங்கி தருவார்கள். தொழிலில் லாபத்தை, வருமானத்தை அதிகரிக்க பெண்கள் உதவி வருவார்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள், அரசினங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் அதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணை உங்கள் மனம் புரிந்து நடப்பதால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிகம், இன்று கவனமாக இருந்தால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். தேவையற்ற அலைச்சல்களை தவிர்க்கவும், தேவையற்ற பேச்சினை குறைக்கவும், தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும், திட்டமிட்ட பயணங்களை மட்டும் மேற்கொள்ளவும். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை இன்று தவிர்ப்பது நல்லது. சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். மற்ற பயணங்களை தவிர்த்து திடீர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் விஷயத்தில் சில கவனமும் கண்காணிப்பு தேவைப்படுகிறது. தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசு விஷயங்கள், அரசிடங்களில் எதிர்பார்த்த லாபத்தை பெறலாம், வருமானத்தை பெறலாம். வேலையில் அழுத்தங்கள் கூடும், எதிர்ப்புகள் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு தருவார். வாழ்க்கை துணை உங்களுக்கு வீட்டிலும் தொழிலிலும் உதவிகரமாக இருப்பதோடு அவர்களால் உங்களுக்கு இன்று அனுகூலமும் ஆதாயமும் இருப்பதால் இருக்கின்ற பிரச்சனைகள் ஆறுதலாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான சம்பவம் அது ஒன்று மட்டும்தான். தனுசு, மகிழ்ச்சியான நாள் என்று உங்களுக்கு நீண்ட நாளாக நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறும். குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும்.
தொழிலில் திட்டங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்து பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். அரசு விஷயங்கள் அரசாங்கங்களை எதிர்பார்த்து பலனை பெறலாம். தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும். தெளிவாக திட்டமிட்டு இன்று காரியங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமாக இருப்பதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மகரம், இன்று உங்களுக்கு வளர்ச்சி காணும் நாள். சுய சிந்தனை அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் திறமைகளை புதிய திறமைகளை புகுத்தி வெற்றி காண்பீர்கள். மாற்றுமொழி பேசுபவர்கள் உங்கள் சொல்படி கேட்டு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழிலில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. அனுபவஸ்தர் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது. பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கிறது. அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலனை விட அதிகமான பலனை பெற்று உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்துவீர்கள். சகோதர செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது. தொழிலில் வளர்ச்சி பெற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெற்று லாப வருமானங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்து பிற்காலத்திற்கு சேமித்து வைப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் மனம் போல் நடந்து கொள்வதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். கும்பம், இன்று செல்வாக்கான நாள். துரிதமாக செயல்பட்டு சில தொழில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அனுகூலம் ஆதாயம் உண்டாகும். பணவரவு தனவரவு உண்டாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். அரசு விஷயங்கள் அரசினங்களில் எதிர்பார்த்த பலன்கள் தராது என்பதால் இன்று ஒத்தி போடுவது நல்லது. உங்களுடைய செல்வாக்கு நன்றாக அதிகரிக்கும். சமூகத்தில் அந்தஸ்து கூடும். நண்பர்கள் உங்களுக்கு அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். எந்த காரியத்தையும் நிதானமாக செயல்படுவது உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக்கொள்ள உதவும். தொழிலில் உங்களுடைய வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றியை காண வைக்கும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். செல்வாக்கோடு மகிழ்ச்சியும் நிறையும் பொழுது இன்று ஆனந்தமாக இருக்கும். மீனம், இன்று உங்களுக்கு செல்வாக்கான நாள். உங்கள் வாக்குத்திறமையால் உங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். வெற்றிகள் லாபத்தையும் வருமானத்தையும் அதிகரித்துக் கொள்வீர்கள். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இருந்தாலும் நிதானமாக செயல்படும் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அவசரப்படுவது பதட்டப்படுவது துரிதமாக செய்கிறேன் என்று துயரத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள். சகோதரன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நண்பர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கை துணையினால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் குழந்தைகளின் திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரும் புகழை பெற்றுத்தரும். வேலையில் அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் பணபலத்தால் சமாளிப்பீர்கள். அரசு விஷயங்கள் அரசினங்களை திட்டமிட்டு செயல்படும் போது வெற்றிகளை பெறலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய ஆளுமை உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அது உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் அதை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் சந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு அருள் புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சுபகுருநாதன். நன்றி, வணக்கம்.